தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கிச் சேர்வதே என் நாவல் பூமியில். Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான நாளிலும் உங்களை சந்திப்பதிலே கர்த்தர் தந்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் ஸ்டே கனெக்டிங் வித் ஸ்பிரிச்சுவல் பீப்புள், அதாவது ஆவிக்குரிய பிள்ளைகளோடு ஒரு ஐக்கியமாக இருத்தல் குறித்தது சில காரியங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த நாளிலும் நாம் கிறிஸ்துவலாக இருக்கிறோம், தேவனுக்குள்ளாக வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய கனெக்ஷன் யாரோடு இருக்கிறது? நம்ம யாரோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறோம்? நம்ம யாரிடத்துல நம் ஐக்கியம் அதிகமாக இருக்கிறது? ஆவிக்குரிய ரீதியாக இருக்கிறவர்களோடு ஐக்கியப்படும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கும் பலன் என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் பார்ப்போம். அதாவது ஷோ யுவர் ஃப்ரெண்ட், அதாவது உன் நண்பனை காண்பி நீ யார் என்பதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு நண்பனை வைத்து நம்மளை ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய ஐக்கியத்தை வைத்தும் நம்மளை ஜட்ஜ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நம் ஐக்கியம் ஆவிக்குரியவர்களோடு இருக்கும் பொழுது அதற்குள்ள பலன் அதிகம், அதற்குள்ள மேன்மை அதிகம். ஏன் அப்படின்னா ஆவிக்குரிய ரீதியாக ஆவிக்குரிய காரியங்களோடு கனெக்ட் பண்ணி இருக்கும் பொழுது, ஸ்பிரிச்சுவல் பீப்புளோடு நம்ம கனெக்டாக இருக்கும் பொழுது கர்த்தர் அநேக காரியங்களை நம்மோடு கற்பித்து தருகிற ஆண்டவராக இருக்கிறார். எப்படின்னா சில நேரங்களில் நம் பேச்சு தேவையில்லாத பேச்சாக இருக்காது. ஆவிக்குரிய ரீதியில் கனெக்டாக இருக்கும் பொழுது நம்முடைய பேச்சு தேவையில்லாத பேச்சாக இருக்காது. கர்த்தருக்கு அடுத்த காரியமும் ராஜ்யத்துக்கு அடுத்த காரியமாக இருக்கும். இன்னொன்று தேவ சத்தியத்தை அதிகமாய் பேசுகிற, தேவ சத்தியத்தை தியானிக்கிற மக்களாக நம்ம மாறுவோம். ஆமென். ஏன் அப்படின்னா இந்த நாட்களிலும் தேவ வார்த்தை குறித்தும் வேதத்தில் இருக்கிற காரியங்களை குறித்தும் பேசுகிற கூட்டம் குறைந்து போய்விட்டது. ஆனால் வரும் நாட்களிலே நம்மளது சபை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம எதை குறித்து பேசினாலும் பரவாயில்ல, பேசாட்டியும் பரவாயில்ல, கர்த்தருடைய வார்த்தை குறித்து பேசுவது, வேதத்தில் இருக்கிற ரகசியங்கள், வேதத்தில் இருக்கிற டவுட்ஸ் பற்றி பேசும் பொழுது இது யாரோட தான் பேச முடியும் அப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ் இருக்கிறவங்களோட மட்டும்தான் பேச முடியும். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், அப்போஸ்தலர்கள் அவர்கள் ஒருமனப்பட்டு கூடின பொழுது அப்படின்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தேகோஸ்து நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள் அப்படின்ட்டு. இது ஏதோ ஆவிக்குரியவர்களும் ஆவிக்குரிய ரீதியிலே குறைவுபட்டவர்களும் சேர்ந்த கூட்டம் அல்ல. இது ஆவிக்குரியவர்கள் மாத்திரம் கூடின ஒரு கூட்டம். இப்படி அவர்கள் கூடின பொழுது, இப்படி அவர்கள் சேர்ந்த பொழுது அவர்கள் இருந்த இடம் அசைந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென். ஆமாம், அதே போல தான் இந்த கடைசி நாட்களில் எழுப்புதலுக்காக வாஞ்சித்து காத்திருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. என் இடத்துல எழுப்புதல் வராதா, என் சபையில் எழுப்புதல் வராதா, என்னுடைய வாழ்க்கையில் என் குடும்பத்தில் எழுப்புதல் வராதா என்று ஒரு பெரிய டவுட்டோடு, ஒரு பெரிய ஆவலோடு நீங்கள் காத்திருக்கலாம். ஆனால் இது எப்போ வரும் அப்படின்னா இஃப் வி ஆர் கனெக்டட் வித் ஸ்பிரிச்சுவல் பீப்புள், நம்ம ஆவிக்குரியவர்களோடு நம்மளுடைய ஐக்கியம் இருக்கும் பொழுது ஒரு நாள் அது என்ன நடக்கும் அப்படின்னா ஜெபம் அதிகரிக்கப்படும். ஜெபம் அதிகரிக்கப்படுவது மாத்திரமல்ல, ஜெபத்தோடு சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை நம்ம யோசிப்போம். அப்படி யோசிக்கும் பொழுது நம்ம எதை நினைப்போமோ அதை காட்டிலும் ஒரு அசை உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் இந்த நாட்களில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, வரும் இந்த ஜெப நாட்களிலும் சரி, இனி வரும் நாட்களிலும் சரி, நம்ம ஆவிக்குரியவர்களோடு ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ண நம்ம வாஞ்சிப்போம். ஆவிக்குரியவர்களோடு நம்ம அந்த ஐக்கியத்தை நம்ம பலப்படுத்த, அவர்களோடு நிற்க நாம் யோசிக்கும் பொழுது, அதற்கு பிரயாசம் எடுக்கும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியும் பெரிய ஆவிக்குரிய வளர்ச்சியும் தர அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தை தாமே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய ரீதியிலே ஆவிக்குரியவர்களோடு ஒரு ஐக்கியம் பாராட்ட, அவர்களோடு இணைந்து நின்று அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளவும், உமக்காக அநேக காரியங்களை செய்யவும் கர்த்தர்
கிருபை பாராட்டுவீராக. வரப்போகிற எழுப்புதலிலே ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ண இந்த ஒரு ஐக்கியம் உதவியாக இருக்கட்டும். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.